ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓவன், முட்டை, ஆல்கஹால்லாம் இல்லாமல் எப்படி ஈஸியாக வீட்லேயே ப்ளம் கேக் சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து 1 கப் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் இதோட பாதாம், முந்திரி, உலர் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி பழங்கள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, முலாம்பழத்தோட சீட்ஸ், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்து இப்போ ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயோ இல்லாட்டி மிடில் ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சர்க்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வர ஆரம்பிக்கும். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இன்னுமே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதோட 3/4 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து முடிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி ஃபுல்லாகவே சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை ப்ரௌன் கலரில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக்கில் ஆட் பண்ணும்போது கேக்குக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே இதோட உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஃப்ரூட் எசன்ஸ் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. நான் வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட எசன்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஜாம் இருக்குது இல்லைங்களா, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு குக்கரில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு அப்படி இல்லாட்டி ஒரு மூடி வச்சுட்டு குக்கரோட கேஸ் கட்டும் விசிலும் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால், எண்ணெய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்ட பிறகு இதோட ஒரு வடிகட்டியில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஜாதிக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா கரம் மசாலா தூளுக்கு பதிலாக அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் இல்லாதவங்க பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது கேக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை கரைசலை இதோடு சேர்த்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு விஸ்கு பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு, கட்டிகளும் இல்லை. அடுத்து இதோடு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கக்கூடிய மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சேர்த்துக்கலாம். இதோட ஆரஞ்சு ஜூஸும் இருக்கும், அதையுமே சேர்த்துக்கோங்க, ஃபில்டர் பண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம் மாவு ரொம்பவே தண்ணியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா இதோட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணவும் கூடாது, ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கவும் கூடாது. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கேக் டின்னில் ஊற்றிட்டு இதை நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் டின் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். மேலே கேக் பேட்டருக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதை நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குக்கர் உள்ள பத்திரமா வச்சிடலாம். வைக்கும்போது ரொம்பவே கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 50லேருந்து 60 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா மாவு ஒட்டிட்டு வரக்கூடாது, ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிட்ட பிறகு வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லாட்டி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக மைதா மாவால் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக் பேட்டரை ஊற்றி
பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கேக்கை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்லாம் ரம் எக்லாம் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம செஞ்சுருக்கோம். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். நார்மலாக செய்யக்கூடிய கேக்கை விடவும் நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா கேக் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பர்ஃபெக்டான கேக் செய்யலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த மாதிரி ப்ளம் கேக் செய்து கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.